திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்திய வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி, மாயா 2 பேருமே வந்து கார்த்திய ஒரு இடத்துல புதைச்சாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஜேசிபி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எபிசோடு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கார்த்தியோட நம்பரை வந்து அந்த குருன்னு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து புவனேஸ்வரி அவங்ககிட்ட வாங்குறாங்க. வாங்கிட்டு இதில் கடைசியாக யாருக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்க்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, கடைசியாக கால் பண்ணது வந்து அந்த ஜ தனத்தோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பரை வந்து நம்ம குரு வாங்கி கொண்டு போய் அவங்கள வந்து விசாரிக்காங்க. அதாவது தனத்தோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்கள வந்து விசாரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உண்மையை சொல்லுங்கள், கடைசியாக வந்து கார்த்தி வந்து உங்களுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், என்ன பேசினார், அதெல்லாம் என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவங்க சொல்லவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் அவங்கள வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சொல்லிடுறாங்க உண்மையை. ஆமாம் சார், 2 நாள் முன்னாடி என்னைய பார்த்தாரு, ஃபோன் போட்டு என்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது கூப்பிட்டாரு, எதுக்காக பார்த்தாரு அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்காரு. அவங்களும் தனத்தை வந்து மீட் பண்ணி பேசுகிறதுக்காக ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அந்த தனம், அந்த ரகுராம் அவங்க பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எதுக்கு தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து விசாரிக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் கல்யாணம் வந்து ஒரு வழியாக நின்று போச்சு. அதுக்கு பதில் தான் கதிருங்கிற பையன் வந்து தாலி கட்டிட்டாரு. ஆனால் அதை பற்றி பேசணும்னு என்கிட்ட சொல்லலை. அவங்க வந்து காலேஜில் ஏதோ பேட்மிண்டன் மேட்ச் இருக்குது, அதுக்காக வந்து மீட் பண்ணி பேசணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் அங்கே லெட்டரை கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மாயா கிட்ட லெட்டரை கொடுத்தேன், மாயா வந்து வருவான்னு சொல்லிடுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம புவனேஸ்வரி, கார்த்தியோட அப்பா எல்லாருமே சேர்ந்து சாமிக்கிட்ட வந்து ஒரு இது கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என் பையனை காணோம், என் பையன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பூஜையெல்லாம் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பூஜையில் வந்து சாமி வந்து சொல்கிறாங்க, உங்கள் காட்டுக்குள்ளே போய் தோண்டுங்க, அங்கே தான் உங்கள் கார்த்தி வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சாமி வந்து வரம் கேட்டு சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியை தேடுற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்ல, அதனால அந்த இடத்துக்கு ஜேசிபியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தவொடனே பார்த்தா நம்ம ரகுராம் ஃபேமிலி, அங்கிருந்து ஊரில் உள்ள மக்கள், போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல குமிஞ்சிடுறாங்க. நம்ம மாயாவுக்கும் இவங்களுக்கும் ஜானகிக்கும் பயங்கரமான பயமாயிடுச்சு. என்ன கார்த்தியை கண்டுபிடிச்சிருவாங்களோ, கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், என்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பெரியம்மா, நீங்கள் பயப்படாதீங்க, அவனை கண்டுபிடிச்சாலும் அவனை கொன்னது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க, நம்ம தான் ஆதாரத்தை எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், எல்லாத்தையுமே எரிச்சிட்டோம், நம்மளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பார்க்கல, நான் பண்ணலை அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க, தயவுசெய்து வந்து வாயை விட்டு ஏதாவது உளறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா இருக்காங்களா, மாயா வந்து ஜானகிட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. எப்படி நான் சொல்கிறது, எனக்கு அவங்க கேட்ட உடனேயுமே எனக்கு பயமாயிருமே, நான் வளர்னாலும் வளருவேன் மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, தயவுசெய்து வந்து தைரியத்தை வர வச்சுக்கோங்க, நம்ம சிக்குனாலும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிடுவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரி, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்காங்களான்னு வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த காட்டுக்கு வராங்க. பார்த்தா கரெக்டாக அவங்க புதைச்ச இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஜேசிபி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தவொடனே வந்து ஜானகிக்கு வந்து பயங்கரமான பயமாகி போயிடுது. என்ன மாயா, கரெக்டாக நம்ம புதைச்ச இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மாயா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா, எனக்கும் அதான் ஒன்றும் புரியலை, எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க, எப்படி கரெக்டாக அந்த இடத்துல தோன்றுறாங்கன்னு தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து நம்மளாம் எதுவும் வாயை விட்டுறக்கூடாது, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பயந்துக்கிட்டு ஜேசிபி தோன்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரகுராம் நின்றுட்டு இருக்காரு. அடுத்து புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஜேசிபி வந்து தோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.